வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். நாம் அமைதி பாதையில் பயணித்தால் மட்டுமே உலகம் பயனடையும். புதின் முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சுற்றுச்சூழல் நன்மையை கருதி ஹைட்ரஜனில் இயங்கும் டொயோட்டாவின் மிராய் காரை பயன்படுத்தி வருகிறேன். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். அத்தியாவசிய பொருட்கள் மீது சுகாதார தேசிய பாதுகாப்பு செஸ் வரி விதிக்கப்படாது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு முதல் முறையாக காப்பீடு திட்டம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் அறிமுகம். காளை உயிரிழந்தால் உரிமையாளர்களுக்கு இழப்பீடு கிடைக்கும். பிரியாஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற நாளிலேயே ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகளை வழங்கியது இபிஎஃப் நிறுவனம். விமானிகள் உள்ளிட்ட பயணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் மென்பொருள் கோளாறு காரணமாக 300 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து. 2வது நாளாக பயணிகள் தவிப்பு. விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் நாஞ்சில் சம்பத். தாவேகாவை நாடு முழுவதும் கொண்டு சேர்ப்பன் என உறுதி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு கூடுதல் ஊழியர்களை நியமிக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. விஜயை சந்தித்த தருணத்திலிருந்து புதிதாக பிறந்ததைப் போல எண்ணி பூரிக்கிறேன். தாவேகாவில் இணைந்த நாஞ்சில் சம்பத் விவரிப்பு. உடல்நலக் குறைவால் ஏவிஎம் சரவணன் காலமானார். ஏவிஎம் சரவணன் உடலுக்கு ரஜினிகாந்த் அஞ்சலி. பாமக விவகாரத்தில் இருதரப்பு உரிமையும் கோரினால் மாம்பழம் சின்னம் முடக்கப்படும். தேர்தல் ஆணையம் தகவல். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.